Hello everyone, welcome to Kumaripenn channel. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் என்னோட வீடியோஸை வாட்ச் பண்ணுற எல்லா வியூவர்ஸுக்கும் ரொம்ப நன்றி. இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் என்னோட லேட்டஸ்டான அப்டேட்ஸுக்காக. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா வாவரை தூய கார்மல் மலை அன்னை ஆலயத்தோட வரலாறு பற்றியும் அதன் சிறப்பம்சங்களை பற்றியும் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அந்த ஆலயத்தை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி வாவரைங்கிற ஊரை பற்றி நான் ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துக்கிறேன். வாவரை கிராமமானது கன்னியாகுமரி மாவட்டத்தின் கீழ் இருக்கக்கூடிய ஒரு வில்லேஜ் பஞ்சாயத்து. இங்கு சுமார் 1500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகிறார்கள். இங்கு அதிகமாக பேசப்படுற மொழி என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் மொழி. ஆனால் இந்த தமிழ் மொழியில் மலையாள மொழியின் கலப்பு ரொம்பவே அதிகமாகவே இருக்கும். இந்த தமிழ் மொழி கேட்பதற்கு நல்ல இனிமையாக இருக்கும். ஓகே, இந்த ஊரின் மத்தியில் தான் இந்த வாவரை தூய கார்மல் மலை அன்னை ஆலயம் அமைந்திருக்கு. ரொம்பவும் பிரம்மாண்டமாக அழகாக இருக்கிற ஆலயம் தான் இதுதான் அந்த ஆலயத்தோட தற்போதைய தோட்டம். இந்த ஆலயத்தின் வரலாறு நீங்க தெரிஞ்சுக்க விரும்பினா சுமார் 100 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க என் கூட டிராவல் பண்ண தயாரா இருக்கணும். தயாரா இருக்கீங்களா? ஓகே, வாங்க பார்க்கலாம். 1251 ஜூலை 16ஆம் நாள் இங்கிலாந்து நாட்டில் உள்ள கேம்பிரிட்ஜ் என்னும் இடத்தில் அமைந்திருக்கும் கார்மல் மலையில் சைமன் ஸ்டோக் என்பவருக்கு ஒளியின் திரளாய் மரி அன்னை காட்சி கொடுத்தார். இதிலிருந்து அந்த கார்மல் மலையில் மரி அன்னைக்காக ஒரு ஆலயம் அமைக்கப்பட்டு வழிபாடுகளும் ஆராதனைகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதே கார்மல் அன்னையின் அருளையும் ஆசீர்வாதத்தையும் வாவரை மக்களுக்கும் வழங்கிட வாவரை மண்ணிலும் அன்னைக்காக ஒரு ஆலயம் அமைக்கப்பட்டு ஜப வழிபாடுகளும் தப வழிபாடுகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த ஆலயம் தான் நீங்கள் இப்போது படத்தில் காணும் தூய கார்மல் மலை அன்னை ஆலயம் வாவரை. கிபி 1721ஆம் ஆண்டு பெல்ஜியம் மிஷனரிஸ் வந்து வாவரைக்கு வர்றாங்க. அவங்க வாவரைக்கு வந்ததுக்கு அப்புறம் வாவரை மக்களோடு மக்களாய் கலந்து அவங்களுக்கு சுகாதாரத்தையும் நல்ல கல்வியையும் நல்ல மருத்துவத்தையும் கொடுத்தாங்க. இதனால அட்ராக்ட் ஆன வாவரை மக்கள் பெல்ஜியம் மிஷனரிஸ் என்ன சொன்னாலும் கேட்க ஆரம்பிச்சாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் என்ன பரப்புனாங்கன்னா அவங்களோட மதமான கிறிஸ்தவ மதத்தை மக்களுக்கு போதிச்சாங்க. வாவரை மக்களும் கிறிஸ்தவ மதத்தின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு அந்த மதத்தையே பலரும் தழுவினது மட்டுமல்லாமல் அவர்கள் விசுவாசத்தில் ஊண்டி நிற்க கிபி 1873ஆம் ஆண்டு வாவரை மண்ணில் ஒரு சிறிய ஆலயம் அப்படின்னு இப்ப சொல்ல முடியாது, ஒரு சின்ன வீடு மாதிரி ஒரு சின்ன ஜபக்கூடமாக ஆரம்பித்தார்கள் தூய கார்மல் மலை அன்னை ஆலயத்தை. துவக்க காலத்தில் மக்களிடம் ரொம்பவும் பிரபலமாக இருந்த அருட்பணி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருட்பணி இன்னசென்ட் அவர்கள். இவர் ஒரு முறை தனது சொந்த நாடான பெல்ஜியத்திற்கு திரும்பி செல்வதற்காக விரும்பினார். அந்த விருப்பத்தை பங்கு மக்களான வாவரை பங்கு மக்களிடம் தெரிந்து கொண்ட வாவரை பங்கு மக்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? இன்னசென்ட் அவர்களை வில்வண்டியில் அமர வைத்து இன்னசென்ட் தவமுனியே வாழ்க வாழ்க என்று கோஷமிட்டும் ஆரவாரமிட்டு கொண்டும் அவரை களியக்காவிளை வரைக்கும் சென்று வழி அனுப்பி வைத்தனர். களியக்காவிளையிலிருந்து கொச்சியில் சென்று கொச்சியிலிருந்து கப்பலில் பயணமானார் இன்னசென்ட் அருட்பணியாளர். அந்த பயணத்தில் எதிர்பாராத விதமாக பேரிரைச்சலுடன் கூடிய காற்றும் கடல் கொந்தளிப்பும் வரவே அருட்பணி இன்னசென்ட் சென்ற கப்பல் கவிழ்ந்து தண்ணீரில் மூழ்கியது. அப்படி மூழ்கும் போதும் அவர் தனது நம்பிக்கையை கைவிடாமல் மரி அன்னையிடம் ஜெபம் செய்து கொண்டே இருந்தார். அவர் ஜெபிக்கும் போது, அன்னையே, நான் இந்த துன்பத்திலிருந்து மீட்கப்பட்டால் நான் செல்லும் இடமெல்லாம் ஆலயம் கட்டுவேன் அப்படின்னு ஒரு பொருத்தனையை பண்ணியிருக்காரு. அந்த பொருத்தனையை அவர் பண்ணது மட்டுமல்லாம அதை நிறைவேற்றியும் காட்டினார். அவர் பெல்ஜியத்திலிருந்து திரும்பி வரும்போது மரி அன்னையின் சொரூபத்தையும் ஆலயம் கட்டுவதற்கான நிதியையும் கொண்டு வந்ததாக கூறப்படுகிறது. இந்த சொரூபத்தை பார்த்தீங்கன்னா பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ்ல செஞ்சது மாதிரி இருக்கும். ஆனா இந்த சொரூபம் முற்றிலும் மரத்தினால செஞ்ச ஒரு சொரூபம்.
இன்னைக்கும் இந்த சொரூபம் தான் நமது ஆலயத்தில் வீற்றிருந்து மக்களுக்கு அருள் வழங்கும் ஒரு ஒளியின் ஜோதியாக, ஒளியின் பிறப்படமாக இருக்கின்றது. இங்க இருக்கக்கூடிய கோயில் மணிக்கு கூட ஒரு சிறப்பு இருக்கு. இந்த ஆலய மணியானது பெல்ஜியம் நாட்டிலிருந்து கொண்டு வரப்பட்டது. இந்த ஆலய மணியானது ஒரு சமயம் திருடன் ஒருவன் ஆலயத்தினுள் நுழைந்து காணிக்கை பெட்டியையும் நற்கருணை பெட்டியையும் திருட முயன்ற போது ஆலயத்தின் மணி தானாகவே ஒலித்து மக்களையும் அருட்பணியாளரையும் விழிக்க செய்து திருடனை அடையாளம் கண்டு கொள்ள உதவியதாகவும் கூறப்படுகிறது. அத்தகைய சிறப்பு வாய்ந்ததுதான் இந்த ஆலய மணி. அதுக்கப்புறம் இந்த சர்ச்சோட அமைப்பு பார்த்தீங்கன்னா, சர்ச் வந்து சென்டர்ல இருக்கும். சர்ச்சை சுற்றி வந்து ஸ்கூல் இருக்கும். அந்த ஸ்கூல்ல தான் நானும் படித்தேன். அந்த நீதிமொழிகள் 9:10 சொல்ற மாதிரி இறைவனிடம் கொள்ளும் அச்சமே ஞானத்தில் தொடக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பிரதிபலிக்கிற மாதிரியே இந்த ஆலயமும் அமைந்திருக்கும். பார்த்தீங்கன்னா வெறும் கற்களாலே கட்டப்பட்ட ஆலயம் அது. இந்த சர்ச் இன்னும் கொஞ்சம் பிரம்மாண்டமாக, அதோட பீடமே இன்னும் சர்ச்சோட அழகு சேர்ப்பதாக அமைந்திருக்கும். பக்கமா போனீங்கன்னா இந்த சர்ச் போய் பாருங்க. மரியன்னை கிட்ட உங்களோட வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும்